ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி வாழ்த்துக்கள். இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கான தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பாருங்க, கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், உதவி செய்கிறவர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்னைக்கு காலையில் அப்படி எழும்பி சொல்லி பாருங்களேன், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்படி ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, உனக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார், நீங்கள் அப்படியே கண்ணாடி பார்த்து, எனக்கு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எப்போ தெரியுமா? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் பணாசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பண ஆசை இல்லாதவர்கள். பணம் தேவை, ஆனால் பண ஆசை தேவையில்லை. இப்ப பண தேவைக்கு வேண்டும், ஆனால் பணத்தின் மேல் ஆசை தேவையில்லை. புரிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் நமக்கு தேவை, ஆனால் பணத்தின் மேல் உள்ள ஆசை நமக்கு தேவையில்லை. எனக்கு தெரிந்த ஒரு வயதான தாயார், அவங்க வீட்டுக்காரர் சம்பாதித்து கொண்டு வந்து கையில கத்தையா கொடுப்பார். அவர் சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே கொடுப்பார். அது பல ஆயிரங்கள் இருக்கும். தன் மனைவியின் இடத்துல கவரை பிரிக்க மாட்டார். பல ஆயிரங்கள் அவர் சம்பளம் வாங்கினார். அந்த மனைவி வாங்கும், உட்காந்து வேலை மறக்கிட்டு எண்ணும், அந்த கவர் அப்படியே பேக் பண்ணும், கொண்டு போய் பீரோல அந்த அடுக்கி வச்சுட்டே இருக்க, அதிலே அடுக்கி வச்சிடும். ஆசை, செலவு பண்ண மனசே வராது. பண ஆசை. எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அவங்களுக்கு சில தோட்டங்கள் இருக்கு, தென்னந்தோட்டங்கள். தென்னந்தோப்பில் போய் விழுற மட்டைகள், காய்கள், அங்கே கிடக்கிற அந்த சுள்ளி, அந்த மற்ற பாலையெல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு, அந்த ஓலைகள் எல்லாம் ஊற வச்சு, அதை கீத்தாக முடைந்து அதை விற்று விடுவார்கள். தேங்காயை உரித்து தேங்காயாக விற்று விடுவார்கள். இந்த மட்டைகள் எல்லாம் எரிப்பதற்கு பயன்படுத்தி கொள்வார்கள். அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து வாழ்வை நடத்துவார்கள். யோசிச்சு பாருங்க, ஆசை. அதை திறந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்பலையே ரொம்பிடுச்சுன்னா அடுத்த பீரோ மாற்றிக்க வேண்டியது. இது எங்கே போகுது? யார் கொண்டு போகிறா? ஒரு அம்மா இப்போ சமீபத்தில் மரித்து போனார். அவங்க வீட்டுக்கு ஒரு 3 மனிதர்கள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாடியை உள்ள கொண்டு வராம பாடியை தூக்கி வெளியில வச்சுட்டு உள்ள கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எத்தனை லட்சங்கள் எடுத்திருக்காங்க, பணங்கள் கத்தையே எடுத்திருக்காங்க. ஆனா அந்த அம்மா நல்ல உணவு கொடுத்தாது, நல்ல சாப்பாடு சாப்பிடாது. அவங்க வீட்டில் பெரிய வீடு கட்டியிருக்கு, 2 குடித்தனம் இருக்கு. அந்த குடித்தனத்துல இருந்து ஒரு ஆள்கிட்ட குழம்பு, ஒரு ஆள்கிட்ட சோறு. இன்னைக்கு ஒரு வீட்டில் சோறு வந்துச்சுன்னா ஏற்ற வீட்டில் குழம்பு வாங்கிக்கும், ஏற்ற வீட்டில் சோறு வாங்கிச்சுன்னா இந்த வீட்டில் குழம்பு வாங்கிக்கும். எப்படி பாருங்க, யாருக்கு சேர்த்து வச்சது? யாருக்கும் சேர்த்து வைக்கல. அது தம்பி பசங்க வந்தாங்க, எல்லாரும் அந்த பணத்தை பிரித்து எடுத்துட்டு போயிட்டாங்க, முடிஞ்சது. அடக்கம் டக்குன்னு வந்தானுங்க, முடிச்சானுங்க, அடக்கம் முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா வீட்டில் நிறைய லைட் இருக்குமா, ஒரே ஒரு ஒத்த லைட்டை தான் போடுமா. அந்த வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்தாருன்னா அது சொல்லுமா, ஏமா இன்னொரு லைட்டை போட வேண்டியதானே? பாஸ்டர் கரண்ட் இப்படி பயங்கரமாக வருது பாஸ்டர், எங்கே கொண்டு போகிற?
உனக்கு பென்ஷன் வருது. மதுரையில் உனக்கு ஒரு 10 வீட்டுக்கு மேலே வாடகை வருது. இங்கேயும் அவங்க தங்கி இருக்கிற இடத்துலையும் 3-4 வீட்டு வாடகை வருது. உனக்கு என்ன குறைவு? உனக்கு பென்ஷன் வருது. உன் தொழிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் இருக்கு. லட்சக்கணக்கான வருமானம் மாதம் வருகிறது. இதை வைத்து ஒருவேளை உணவு உண்ண முடியல. அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை. இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. பண ஆசை, பண ஆசை எல்லாத்துக்கும் வேற இருக்கு. பணம் தேவைங்க. அப்ப நீங்க கேக்குறீங்க, பணம் தேவையில்லையா? தேவை. நம் தேவைக்கு பணம் இருக்கணும். ஆனால் பணத்தின் மேல் ஆசை வைக்கக்கூடாது. ஐயோ பணம், ஐயோ பணம், ஐயோ பணம், ஐயோ பணம் இருக்கக்கூடாது. என் தேவைக்கு பணம் என் இடத்தில் இருக்கணும். பணத்தின் மேல் நமக்கு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அது ஒரு இடத்துல இருக்குது. அந்த பணத்தை வைத்து இதை வாங்கலாமா, அந்த பணத்தை வைத்து அதை வாங்கலாமா, அந்த பணத்தை வைத்து அப்படி போடலாமா, இந்த எண்ணங்கள் தான் வேண்டாம். நாம விசுவாசத்தில் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் தான் எனக்கு. நான் திரும்பி பார்க்கிறேன், இத்தனை வருஷம் ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு சகாயர். அவர்தான் உதவி செய்தார். பிள்ளைகளை படிக்க வைத்தது, பிள்ளைகளை வளர்த்தெடுத்தது, பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்தது, ஆசீர்வதித்தது அவர்தான் நடத்தினார். இந்த வருஷம் கூட, இந்த ஆண்டு கூட எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று துணியெல்லாம் எடுக்கல. அந்த பிள்ளைகளுக்கு புது துணி எடுக்கல. ஆனா கடைசி நேரங்களில் ஆண்டவர் எல்லாருக்குமே புது உடைகளை மற்றவர்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் யார் இடத்துலும் கேட்கல, யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களோட கர்த்தர் பேசி கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு சகாயர். நான் பணம் இல்லையே, ஐயோ இந்த புது பிள்ளைகளுக்கு புது உடை வாங்க முடியலையே, நோ, அவர் பார்த்து கொள்ளுவார். அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். He is my provider. How can I feel sad? அவர் எனக்கு சகாயரா இருக்கிறார். நான் ஏமா கவலைப்படணும்? நான் ஏப்பா கவலைப்படணும்? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த காலவேளையில் அறிக்கையிடுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். என் தேவையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அதுக்காக கடனெல்லாம் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு கர்த்தர் எனக்கு சகாயர்னு சொன்னா என்ன சொல்வது? அவரை மட்டும் முழுமையாய் நம்பி அவர் எனக்கு சகாயர். அவர் தேவைகளை சந்தித்து நடத்துவதை நீங்கள் காண முடியும். காணலாம். காலங்களில் அவர் உங்களுக்கு சகாயராய் நிற்பார், கூட இருப்பார், அற்புதம் செய்வார், ஆச்சரியமான தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவார். ஆமென்.